ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜபான். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மாதமாக எனக்கு வீடியோ எடிட் பண்ண முடியல. ஏன்னா என்னுடைய மகளுடைய திருமணம் காரியமாக நான் வீடியோ எடிட் பண்ண முடியல. ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னா நான் இவ்வளோ நாள் என்னென்ன ஒயர் கூட ஐட்டம் பண்ணினேன், அதை நான் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூஜாடி நான் போட்டேன். அது அதில் பூ பிட்டு வயர்களெல்லாம் சும்மா இருக்கும்போது நான் போட்டு போட்டு வச்சேன். அதை அந்த பூச்சாடியில் வச்சுருக்கேன். ஒன்று பாருங்கள், மொபைல் ஸ்டாண்ட் பண்ணினேன். அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. நான் சுவிட்ச் போர்டு பக்கத்தில் வச்சு நான் சார்ஜ் போடுறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. அப்புறம் நான் அந்த பவுல் மாதிரி கொட்டாங்குச்சியில் போட்டதும் நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குல்ல, நம்ம கையால் செஞ்சது அப்படின்னு சொல்லி. அது தொட்டாங்குச்சி செல் அதுக்குள்ளே இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதை ஒரு நம்ம இயற்கையான பொருளில் ஏதாவது வச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று மொபைலை வச்சுட்டு வீடியோ பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டிருந்தேன். அதே எனக்கு அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். ஆனால் யூஸ் பண்ண நல்லா தான் இருந்துச்சு. அது அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் அதை யூஸ் பண்ணும்போது நான் வச்சு பண்ணுவேன், நல்லா தான் இருக்கும். அப்புறம் நான் என்னுடைய அது வளையல், அந்த மாதிரி கிளிப்பு, இதெல்லாம் ஒரு போட்டு வச்சுக்கிறதுக்காக ஹார்ட் ஷேப்பில் கூட போட்டிருந்தேன். அது மூடியோட அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் உங்களுடைய கையினால் செய்த இந்த மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி நம்மளே நம்மளுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸு. நீங்களும் இப்படி செஞ்சுருந்தீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நானும் நீங்கள் என்னென்ன மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி என்னுடைய சேனலில் உங்களுடைய கைவினைப் பொருட்களையும் நானும் அறிமுகப்படுத்துகிறேன். உங்கள் பேரோட எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படியெல்லாம் போடுறீங்கன்னு சொல்லி நானும் பார்த்து மற்றவங்களுக்கும் அறிமுகப்படுத்தும்போது எனக்கும் சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய மகளுடைய திருமணம் முடிந்த பின்னாடி தான் நான் இந்த மாதிரி போடுறதுக்கு எனக்கு நேரம் இருக்கும். என்னால் போட முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் மேரேஜ் முடித்தோடனேயும் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு தொடர்ச்சியாக நான் என்னுடைய திறமைகளை வெளிக்காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.